இருக்கிறது வந்து காண்டாமிருக வண்டு. அது வந்து உங்களுக்கு சின்ன மரமா இருந்துச்சுன்னா உங்களால ஏறி பண்ண முடியும்னா வேப்பங்கொட்டை பருப்பு இல்லாட்டினா அந்த அந்தூருண்டன்னு சொல்லுவாங்கல்ல, அதை உடைச்சி நீங்க நடுக்குறுக்குல வச்சு விடுங்க. இல்ல பெரிய மரமா இருக்குன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, அதுக்கு ரூட் ஃபீடிங் பண்ணலாம். அதாவது வேர் மூலமா மருந்து செலுத்தலாம். அதுக்கு வந்து நல்ல வேரான்னு முதல்ல நீங்க தெரிவு செஞ்சுட்டு அதுல என்ன பண்ணணும், ஒரு பிளாஸ்டிக் கவர்ல மோனோக்ரோட்டோபாஸ் 10 மில்லி 10 மில்லி தண்ணி ரெண்டையும் நீங்க கட்டி விட்டீங்கன்னா அது உறிஞ்சிடும். ஸோ அது வந்து மேலே பெரிய மரமாக இருந்தால் அதை மாதிரி பயன்படுத்துங்க. அதே மாதிரி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இலைக்கு கீழே கருப்பு கருப்பாக நிறையா இருக்கும், அப்படி ஃபுல்லாக வாட ஆரம்பிக்குது. அதுக்கும் வந்து நம்ம மருந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது, சரிங்களா? அதுக்கு வந்து ஒட்டுண்ணி தான் இருக்குது. அந்த ஒட்டுண்ணி இல்லைன்னா மைதா மாவு கரைசல், மைதா மாவு 10 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் அடிங்க. அடிச்சுட்டு அதுக்குமே வேப்பெண்ணெய் மட்டும்தான், ஒட்டுண்ணி வேப்பெண்ணெய் மட்டும்தான். அப்படி இல்லைன்னா 10 மரத்துக்கு ஒரு மரம் மஞ்சள் கலரில் ஏதாவது நீங்கள் கட்டி விடணும். அதாவது